நான் இன்னும் எழும்ப வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? 3 காரியங்களை. நான் இன்னும் தேறினவனாக, இன்னும் நான் இருக்கிற நிலைமையில அல்ல, இன்னும் நான் தேறினவனாக. 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன் 2ஆம் கிளாஸுக்கு போகிறான், 2ஆம் கிளாஸ் போகிறவன் 3ஆம் கிளாஸ் போகிறான். அப்ப தேறினவர்களை தான் வளர முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு செய்தி கொடுக்கிற ஆரம்பத்தில் கொடுக்கிறவன் 5 நிமிடம் கொடுக்கிறான், 10 நிமிடம் கொடுக்கிறான், வளர்ந்து வருகிறான். அதன் பிறகு 1 மணி நேரம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு அவன் நினைக்கிறான் இன்னும் வேதத்திலிருந்து சில ரகசியங்களை சொல்லணும், இன்னும் வேதத்திலிருந்து ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கு அவன் எப்படியெல்லாம் தேற வேண்டுமோ அவ்விதமாய் அவன் தேறுகிறான் இல்லையா? அப்போ இந்த வருஷத்துல நான் தேறினேன் அப்படின்னு அல்ல, இன்னும் நான் தேறணும். சொல்லுங்க, அடுத்த வருஷத்துல நான் இன்னும் தேறணும். வாசிக்கலாம், 12வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் தேறணும், இன்னும் வளரணும்னா, நான் இன்னும் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் எண்ணாமல் போதும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கே வளர்ச்சி தேங்குதுன்னா போதும், படிப்பு போதும். நான் இன்னைக்கு படிச்சுட்டு தான் இருக்கிறேன். எம்டிஹெச்னு ஒரு வகுப்பு காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஒரு டிகிரி எம்டிஹெச் படிச்சுட்டே தான் இருக்கிறேன். சரியா? அப்போது நான் இன்னும் சேரணும். சொல்லுங்கள். சிலரெல்லாம் கேட்பாங்க, இந்த வயசுலேயும் உமக்கு ஒரு படிப்பு தேவையா ஐயா அப்படின்னு. இந்த வயசுலேயும் உமக்கு ஒரு படிப்பு தேவைதானா அப்படின்னு கேட்பான். உமக்கு பைபிள் வாசிக்க தெரியாதா? பிரசங்கம் பண்ண தெரியாதா? எல்லாம் தெரியும். இன்னும் தேற வேண்டும் என்பதற்காக. சொல்லுங்க, இன்னும். அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்லுகிற, இப்போ நான் இன்னும் தேறணும்ப்பா, இன்னும் தேறணும். வயதான மனிதன் சொல்லுகிறார், 86 வயதா இருக்கிற போது அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்லுகிறார், எப்போ எனக்கு இன்னும் அங்கே இருக்கிற சுருள் எல்லாம் எடுத்துட்டு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இன்னும் தேறணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், இன்னும் தேசத்திற்கு ஏதாவது பயன்படணும்னா இன்னும் நான் தேறினவன் என்று ஒரு மனிதன் எண்ணிவிடவே கூடாது. அல்லேலூயா. எங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தோல்வியினுடைய ஒரு தோல்வி எப்போ வருகிறது என்று சொன்னால், நான் கற்றுக்கொண்டது போதும் என்று எப்பொழுது ஒரு மனிதன் சொல்லுவானோ அப்பொழுது அவன் தோல்விக்கு நேராய் கடந்து போகிறவனாக இருக்கிறான். சொல்லுங்க, சொல்லுங்களேன். எப்போ தோற்று போகிறான்? எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது அவன் தோற்று போகிறவனாக இருக்கிறான். எங்களுடைய போதகர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவார், அந்த செய்தியில் சொல்லும் பொழுது சொல்லுவார், எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு மனிதன் நம்மிடத்தில் வந்து சொல்லுவானேயானால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தேறினவன் என்று சொல்லாத, ஜபத்தில் தேறினேன் என்று சொல்லாத, அபிஷேகத்தில் எனக்கு இன்னும் போதும் அப்படின்னு நீ சொல்லாத, என் ஜப வாழ்க்கை எனக்கு போதும்னு நீ நினைக்காத, சபை கூடி வருகிறத போதும்னு நீ நினைக்காத. இப்படி எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில போதும் என்கிற ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துவிட்டதோ அப்பொழுது நீ தோற்கிறாய் என்பது படி. நீ தோற்றுக்கொள்வதற்கு உன்னுடைய ஆரம்பமாகிறது என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கூடாது. புதிய வருஷத்திலையும் இன்னும் நான் அநேகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் விருப்பமும் என்னுடைய வாழ்க்கையை பெருகுமானால் நான் இன்னும் தேறினவனாய் நிற்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் புதிய 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 கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் புதிய முறை ஆபரேஷன் பண்ணுவதற்கு நாங்கள் இன்றைக்கும் என்ன செய்யணும்? புக்ஸ் படித்து கொண்டே தான் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்ப மனிதன் மரிக்கிறது வரையிலும் புஸ்தகம் வேதத்தை படித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்று நினைக்கணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை எனக்குள்ளே பெருகணும். அல்லேலூயா. எப்போ போதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுது வியாதியும் வந்துடும். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எனக்கு வேலை போதும் அப்படின்னு எப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிறேனோ அப்போவே வியாதியெல்லாம் ஸ்ட்ராங்காக அதிகமாகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது?
அப்படி நான் அறிஞ்சிட்டேன் தெரிஞ்சிட்ட போதோன்னு ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தை காட்டிலும் புதிய வருஷத்துல இன்னும் நான் அதிகமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாமா? 3:12 தொடர்ந்து வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ நான் பிடித்து கொள்ளும்படி, சொல்லுங்க, நான் ஆசையாய் தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது, என்றைக்கு தமஸ்கு என்கிற பட்டணத்தில் வைத்து தேவன் அவரை எதற்காக பிடித்தார் என்கிற நோக்கம் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே இருக்கணும். அவன் தேறினவனாய் மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு எதற்காக, கர்த்தர் உன்னை எதற்காக முன்குறித்தார் என்கிற எண்ணம் உனக்கு எப்போதும் இருக்குமானால் நீ தான் தேறினவனாக வளர முடியும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஏன் வளர்ச்சி இல்லை? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய தன்மையில இன்னும் மாறவில்லை? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்கிற எண்ணம் எனக்கு இன்னும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:17 சொல்றாருப்பா, நான் அழைக்கப்பட்டது சுவிசேஷம் சொல்லுவதற்கு, நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதற்காக அல்ல. அவனுடைய அழைப்பு அவனுக்கு தெளிவாய் இருந்துச்சு. வாசிக்கலாமா நம்ம? 1 கொரிந்தியர் 1:17. கொரிந்தியர் 1:17 வாசி. நான் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை, அவர் எனக்காக அடிக்கப்பட்ட அந்த அடி வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவருடைய அழைப்புல கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு அழைப்பை குறித்து கான்ஃபிடென்ட் இருக்குதா? உன்னை கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டார் என்கிற கான்ஃபிடென்ட் இருக்குதா? ஒரு காலத்துல நம்ம அழைச்சது உண்மை, தெரிந்து கொண்டது உண்மை, எதற்காக என்னை முக்கியப்படுத்தினார் என்பது தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த அழைப்பும் திட்டமும் உன்னால இதே போல சொல்ல முடியுமா? நான் அழைக்கப்பட்டது சுவிசேஷத்திற்காக, ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக அல்ல. ஏன் என்ன கொடுக்க தெரியாதா? அப்போஸ்தலனை போல கொடுக்க தெரியாதா? அவரை போல ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியுமா? அவருடைய நியாயப்பிரமாணத்தில் தேர்ன ஒரு மனுஷன், சத்தியத்தில் தேர்ன ஒரு மனுஷன், சபையில் அவ்வளவு பிரசங்கிக்கிற ஒரு மனுஷன், சபையை ஸ்தாபிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய அழைப்பு அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெளிவாக இருந்துச்சு. சண்டே கிளாஸ் ஊழியமா? அந்த அழைப்புல உனக்கு நீ கரெக்டாக நிற்கிறியா? சண்டே கிளாஸ் ஊழியமா, இல்லை பொறுப்பாளர்களா, இல்லை ஒரு கிளை ஊழியத்தில் இருக்கிற நீங்க உங்க அழைப்பு குறித்து தெளிவாய் உன்னை எப்போதும் அந்த அழைப்புல உன்னை நிற்கலைன்னா நீ தேறிடவ மாட்டா, நீ தேரவும் முடியாது. அப்போ எனக்கு தெரியணும் நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நான் என்ன செய்யணும்? நிற்கிற ஒரு மனுஷன் தான் தேர முடியும், வளர முடியும், அவன் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு சொல்லலாம், ஏன் ஆசீர்வாதம் எல்லாம் இல்லையே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. நீ எங்க அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? உன்னுடைய கான்ஃபிடென்ட் இருக்குதா? நீ எதற்காக அழைக்கப்பட்ட? எல்லாரும் என்ன பாருங்க, ஏன் உம்முன்னு இருக்கிறீங்க? உங்க அழைப்பு என்ன? உங்க அழைப்பு என்ன? யோசித்து பார். நீ சொல்லாண்டாம் உன் அழைப்பு என்ன? அவன் எப்படி நீ தேர போற? உன் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி தேரும்? உன் அழைப்பு என்ன? யாருக்கும் தெரியாதுன்னா தேர முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் தேறினேன் என்று அவர் என்ன செய்யலை, சொல்லலை, ஒரு நாளும் சொல்லலை.
ஏன்னா அவருக்கு ஆசை, நான் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உடைய கான்ஃபிடென்ட்டை உறுதிப்படுத்திக்கோ. புதிய வருஷத்தில் நான் இன்னும் வளரணும்னு ஆசை உண்டுனா, புதிய வருஷத்தில் கர்த்தருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு எனக்கு ஆசை உண்டுனா, உன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக்கொள். பக்கத்தில் பார்த்து சொல், உன் அழைப்பை உறுதிப்படுத்திக்கொள். ரெண்டாவது, உன்னுடைய அழைப்பு டிவைன் காலிங், உன்னை குறித்தான தேவ திட்டம் என்ன என்பதை உறுதிப்படுத்திக்கொள். மூணாவது, அந்த டிவைன் காலிங் அப்படிங்கும்போது நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ட்ராக் என்ன செஞ்சதுன்னா மாறிடுது. ரேக்னா என்னது சொல்லுங்கள், ரேக்னா என்னது? அழைப்பை விட்டு விலகாது. நீங்கள் பாருங்கண்ணா, இந்த சின் அப்படின்னா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த சின்னுக்கு கிரேக்க வார்த்தையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க வார்த்தையில் கமத்தியா என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கமத்தியா என்று சொன்னால் மிஸ்ஸிங் த ரேக், மிஸ்ஸிங் இந்த ரேக். இப்போது நல்லா புரிஞ்சுக்க, ஒரு ரேக் இருக்குன்னு வச்சுருங்களேன். இப்போது ஒரு லைன் நான் போடுறேன், எல்லோரும் தெரியுதா? எல்லோரும் தெரியுதா? எம்மாடி, இப்போ ஒரு ரேக் இப்படி லைன் போடுறேன் பாருங்க, இது ஒரு ரேக் தண்டவாளம், சரியா? இந்த ரேக் ஒரு தண்டவாளத்தில் நான் கொஞ்சம் ஒரு 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 5 ஒரு அந்த அழைப்பில் 360 டிகிரி இருக்கும் பாருங்களேன். இப்படி இருக்கிறதுல இந்த கோணத்தில் அப்படின்னா ஒரு 5 டிகிரி ஆரம்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? 5 டிகிரி சின்ன ஒரு கிராஸில் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டு பாருங்கள். போக 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 அந்த நம்ம போகிற ட்ராக்குக்கும் நம்ம ட்ராக்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். நம்ம போகிற ட்ராக்குக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. தொடங்கிறது ஒன்று தான், தொடங்குற புள்ளி ஒன்று தான். இப்போ பாருங்க, தொடங்குற புள்ளி ஒன்று தான், விசுவாசத்தை தொடங்கிறது அவர் தான். ஆனால் இந்த விசுவாசம் என்கிற இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது நீ ஒரு பாயிண்ட் விலகி பாரு, அது எவ்வளோ கிராஸில் வரும், எவ்வளோ கேப்பில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் இருக்கிற அளவு அந்த மூலையில் பெருசாக இருக்கும். ஏன்? ரேக் ஒன்றா தான் இருந்தாலும் அது எவ்வளோ இருக்குது? கிராஸில் இருக்குது. அது எங்கேயும் ஒத்துப்போமா? போகாது. இதே போல தான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ரேக்கில் நான் சரியாக ஓடுறேன்னா, சபை சரியாய் ஓடுகிறதா? இல்லை அழைக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் சரியாக ஓடுறீங்களா? சின்ன ஒரு பாயிண்ட் போதங்க, சின்ன ஒரு சின்ன ஒரு வர 5 டிகிரி கொஞ்சம் ஒரு கேப்பில் நீங்கள் முக்கோணம் வரைஞ்சி பாருங்கள். ஒரு 5 டிகிரியில் காம்போஸ் வச்சு ஒரு சின்ன ஒரு வட்டம் வரைஞ்சி பாருங்கள், எவ்வளோ கோணல் போகும்? கோணல் வருமா வராதா? இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறீங்க? நீங்கள் போன இடத்துல திரும்ப வரணும். எங்கே வரணும்? போன இடத்துலேருந்து திரும்ப மீண்டும் இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து போனால் தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆரம்பித்த பயணம் சரியாக தான் போயிட்டு இருந்து, ஆனால் முடிகிறது தொடக்கம் அல்ல, முடிகிறது தான் நமக்கு மேன்மை. அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு தான் சம்பூர்ணமாக இருக்கணும். ஆரம்பம் குப்பையாக தான் இருக்கும், ஆரம்பம் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஆரம்பிக்கும் பொழுது டீம்னு ஆரம்பித்தாங்க, ஆனால் முடியும் பொழுதோ வெட்கக்கேடாய் முடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில்
எதில் தொடங்கினதில் இருக்கீங்களா? உங்கள் ட்ராக்க, உங்களுடைய காலிங்க, கர்த்தர் அழைத்த அழைப்பில், உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ட்ராக் எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து புதிய வருஷத்திற்கு நேராய் போகும் பொழுது உங்கள் ட்ராக்கை சரிப்படுத்தி கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் வேண்டாம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குல பிடிக்கப்பட்ட, எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அவர் மரிக்கிறது வரையிலும் அவர் என்ன செய்யலை? மறக்கலை. இப்போ உங்களை எதுக்கெல்லாம் அழைச்சிருந்தாரோ இல்லைப்பா, ட்ராக்கில் சரியாக ஓடணும். ட்ராக்கில் சரியாக ஓடலைன்னா என்ன நடக்கும்? பயணம் சரியாக வெற்றியாகி போய் சேர முடியாது. அந்த ட்ரெயினில் எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேரும் என்னதான், நம்ம எல்லாரும் ஒரே ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறோம். சொல்லுங்கள், எல்லாரும் ஒரே ட்ரெயினில். இதில் ஒரு ட்ராக் மாறினாலும் இல்லையா, எல்லாருமே எங்கே தான் விழுவோம்? கீழே தான் விழுவோம். ட்ராக்கு சரியில்லைன்னா பயணம் செய்கிறவர்கள் எல்லாரும் எங்கே தான் விழணும்? அழைக்கப்பட்டவர்கள் சரியில்லைன்னா நம்மளை பின்தொடர்ந்து வருகிற எல்லாரும் எப்படி தான் இருக்கணும்? கீழே தான் விழணும். அப்போ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கீழே விழுவதற்காக நம்மளை அழைக்கவில்லை, நேர் பாதையிலே ஓடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3:16 வாசிங்க. பிலிப்பியர் 3:16. ஆகிலும் நாம் எதுவரைக்கும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையாய். ஆமாம், ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தை. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையாய் இருக்க கடவுள். 2 சிந்தையில் வரக்கூடாது. ஒரே இடத்துக்குள்ளே இருந்து 2 ஆவிங்க செயல்படக்கூடாது. ஒரே இடத்துலேருந்து 2 எண்ணம் செயல்படக்கூடாது. ஆவிக்குரிய தகப்பன்னா தகப்பனுக்கு வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்க பழகணும். அழைத்தது ஏதோ மண்ணோ கல்லோ மரமோ ஒன்று அழைக்கவில்லை. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் நம் மத்தியிலே வீற்றிருக்கிறவர் உன்னை எங்கேயோ உன்னை ஒரு இடத்துல வைத்து உன்னை பார்த்து இவன் உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் உன்னை தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு அந்த தெரிந்தெடுத்ததற்கு பாத்திரவானாய் நீ இருக்கிறாயா? தேறினவனாக இருக்கிறாயா? எப்பொழுது நீ போதும் என்கிற ஒன்றில் நீ நின்று விட்டாயோ அப்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோற்றதற்கு சமம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்றார், நான் தேறினவன் என்று எண்ணாமல். நீ நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, நான் தேறிட்டேன், எனக்கெல்லாம் தெரியும், எல்லாம் ஜோம் பண்ணுறேன் என்ற கர்த்தர் பேசுகிறாரு. எல்லார்ட்டையும் தான் பேசுகிறார், யார்கிட்ட தான் பேசலை? எல்லார்ட்டையும் தான் சவுல்கிட்ட கூட தான் பேசினார். சவுல்கிட்ட பேசினாரா இல்லையா? எல்லார்ட்டையும் தான் பேசுகிறாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சுடுறோம் அப்படி தெரியுமா? நம்ம நோக்கத்தை ஒரு நாளும் விட்டுறக்கூடாதுங்க. உன்னை அழைத்து காலிங் கொடுத்தவரை அவர் ஒரு நாள் நம்ம விட்டுறக்கூடாது. அதில் பிரயாசங்கள் உண்டு, கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். கர்த்தருக்காக நம்ம யார் நிற்கிறார்களோ அவர்களை தான் பந்தய பொருள் அவனுக்காய் காக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அமர்ந்து கொள்ளுங்க. அது பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக
நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் உங்களை அழைக்கும் பொழுதே ஒரு லக்கு வச்சுட்டாரு, அதுக்கான பரிசு வச்சுட்டாரு. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு லக்கு வச்சுட்டாரு, பரிசு வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறாரு? பரிசு வச்சிருக்கிறாரு. சரியா? இப்போ ஓடுறாங்க பாருங்களா, மாரத்தான் போட்டியெல்லாம் ஓடுறாங்க இல்லையா? ஓடுறாங்களா இல்லையா? உங்களுக்கு பரிசு கிடையாது, உங்களுக்கு கைத்தட்டு தான் உண்டுன்னு சொன்னால் எத்தனை பேர் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? சொல்லுங்களேன். யாரும் ஓட மாட்டோம், யாரும் ஓட மாட்டோம் இல்லையா? ஆனால் உன்னை அழைக்கும் போதே அவர் ஒரு பந்தய பொருளை வச்சுட்டு சொல்கிறாரு, நீ எனக்காக ஓடு, நான் உனக்கு ஒரு கிரீடத்தை நான் வைத்திருக்கிறப்பா, நான் உனக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறேன். எங்கே வச்சிருக்கிறேன்? நீ அங்கே வரும் பொழுது, ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் வரும் பொழுது அவர்கள் மத்தியில் நான் உனக்கு ஒரு பந்தய பரிசை வச்சிருக்கிறேன், நீ தைரியமா ஓடு அப்படின்னு சொல்லி தான் அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை சும்மா ஒரு அழைக்கலை, பந்தய பொருளை வச்சு பரிசு வச்சிருக்கிறாராம். அதை பரிசு பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும், அதான் முக்கியம். எப்படி ஓடணுமா சொல்லுங்க. நான் எதை பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும்? பரிசை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஓட வேண்டுமானால் நான் இன்னும் தேறணும். சொல்லுங்க, இன்னும் தேறணும். இன்னும் என்ன செய்யணும்? பிடிக்கப்பட்ட நோக்கத்திற்காக ஓடணும். பிடிக்கப்பட்ட நோக்கத்திற்காகவே ஓடணும். அப்போது எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நான் உறுதியாக நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாமா? 3:16 நம்ம வாசித்துட்டோம். 3:17 வாசிங்க. சகோதரரே, என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக கை கொள்ளுங்கள். சொல்லுங்க, மாதிரியாக கை கொள்ளுங்கள். ஒரு கூட அந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் எல்லாரும் எடுத்துனா. இப்போ அவர் யாருக்கு சொல்கிறாரு? சகோதரரே, சபையில் இருக்கிறவங்களுக்கு சகோதரரே, நீங்கள் சகோதரர்கள் இல்லை, இயேசுக்காக ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து சொல்கிறாரு. வாசிங்க. சகோதரரே, என்னோடு கூட. இப்போ யாரை பின்பற்றணும்? சொல்லுங்க, இப்போ யாரை பின்பற்றணும்? யாரை சொல்லுங்களேன்? ஊழியர்களை, உங்களை வழி நடத்துகிற ஊழியர்களை பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாய் நடக்கிறவர்களை மாதிரியாக சொல்ல, மாதிரியாக நோக்கணும். அநேகர் சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, நம்ம போல உள்ளவர்களை அநேக நேரம் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் உங்கள் பாஸ்டரை பார்த்தெல்லாம் நடக்கணுமா? உங்கள் பாஸ்டர் செய்கிறத போலெல்லாம் நீங்கள் செய்யணுமா? அப்படின்னா நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். எத்தனை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடம் மட்டும் இல்லை, இதே வசனம் 7 இடங்களுக்கு மேலே வரும் வேதாகமத்தில். நீங்கள் எங்களை பின்பற்றினதைப் போல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதைப் போல எங்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள். அப்போ ஒரு சபையில் இருக்கிறவர்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? ஊழியம் செய்கிறவர்களைப் போல இருக்கிறவர்களுடைய செயல்களையும் பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு முன்னார் உங்களை வழி நடத்தின ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க, அதை நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றி கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நடக்கிறவர்களாக. அல்லேலூயா. எப்படி நடக்கணும்?
கிறிஸ்துவுக்குள் நடக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. 3:20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ தேறினவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போது எப்படி இருப்பான் தெரியுமா? கர்த்தர் எப்போ வருவாரோ, எப்போ போகணும், கர்த்தர் எப்போ வருவார், கர்த்தர் எப்போ வருவார், அவர் வரும்போது நான் பரலோகத்துக்கு போகணும், அவர் வரும்பொழுது நான் என்ன செய்யணும், கைவிடப்படக்கூடாது, நான் வரும்போது என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், எடுத்துக்கொள்ளப்படணும், கர்த்தர் வரும்பொழுது என்ன செய்யணும், போகணும். அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவன் தான் தேறினவன். தேறினவனா யாரு சொல்லுங்களேன்? தேறினவனா யாரு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்? தேறினவன் யார் அப்படின்னா, கிறிஸ்துவுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவன் தான் தேறினவன். இன்னைக்கு எத்தனை பேர் நான் இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருக்க போகிறேன் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? இன்னைக்கு இயேசு வந்தால் நான் போகிறதுக்கு ரெடின்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. உங்கள் கை வைத்தில் பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்கள் யாரும் இன்னும் ரெடி ஆகலைன்னு. பாஸ்டர், இன்னும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், எப்படி என் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் ஒரு வீடு வைக்கணும், எவ்வளவோ வேலை இருக்குது, இன்னும் நான் முடிக்க வேண்டிய இடம் நிறைய வேலை இருக்குது, நான் எப்படி போகிறது? புரியுதா உங்களுக்கு? இப்படியே தான் இருப்பான். தேவனை தேர்ந்த ஒரு மனிதன் மட்டும்தான் எப்போ வருவீரோ அப்படின்னு காத்து கொண்டிருப்பான். அவன் தான் தேறின ஒரு மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னும் தேறினவன் என்று எண்ணாமல், சொல்லுங்க, என்று எண்ணாமல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எப்படி நான் தொடர வேண்டுமானால், ஒழுங்காய் ஒரே சிந்தையாய் மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் ஓடும் பொழுது நான் வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் நம்ம வெளியில் இருக்கிற அந்த பாக்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுருங்கம்மா, ஆஃப் பண்ணிடுங்க. அது வேண்டாங்க, சவுண்டு வேண்டாங்க, வெளியில் போதும், நைட்டு 12 மணி ஆகும். அப்போ நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அந்த நோக்கம் நமக்கு தெரியணும். தேறினா ஒரு மனுஷனுடைய எண்ணம் என்னமா, கர்த்தர் எப்போ வருவாரோ, எப்போ நான் அவரை பார்ப்பேனோ, அவருடைய முகத்தை நான் எப்போ பார்ப்பேனோ, அதுதான் தேறினவனுடைய அடையாளம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சர்ச்சை குறித்து தான ஆவியானவர், என் சபையை என் கல்லின் மேல் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஒரு நாள் அது மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது. என்ன செய்ய போகிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய வருஷத்திற்கு நேராக. அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்? புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம கால் வைக்க போகிறோம். இந்த நல்ல நேரத்துலேயும் கூட 3 காரியங்களை சொன்னேன். எதுக்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதையே தொடர்ந்து பிடித்து கொள்ளும்படி நான் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னும் நான் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும் அவரை குறித்து வேதத்தில். அதனால தான் நமக்கு இன்னும் உங்களுக்கு அறிந்து கொள்ள, இன்னும் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்றதுக்கு தான் உபவாச ஜெபங்கள், அந்த கூடுகை இந்த கூடுகை எல்லாம் வைக்கிறது. வசனத்தை இன்னும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க இன்னும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய ரேக் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து தெளிவாய் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? அல்லேலூயா.